Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் குழம்பு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு நல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நான் ஒரு காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, தேங்காய் வந்து அரை முடி தேங்காயில் கால்வாசி நான் எடுத்திருக்கேன். ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சமாக பூண்டு அதை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இதோடு நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே 3 மிளகா போட்டிருக்கோம். ஏன்னா நான் வந்து காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன், அது காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியெலாம் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்ச ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஏன்னா இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் காம்போடு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். மஷ்ரூம் வேக வைக்கணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும். மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தானாக திக்காயிடும். இது மாதிரி இருந்தால் தான் சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். மஷ்ரூம் கறி, மஷ்ரூம் குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம். சுவையான மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.